ஐயா ஐயா யாருன்னு பாரு. யாரும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான். ஏண்டா சினிமா அலைஞ்ச, இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சா? உன்னை எப்போ வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? இப்ப மணி 2 ஆகுது. சொன்னரம்மா அரிசி வாங்கிட்டு சொன்னாங்கடா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்க போனேன் இதை வாங்க போனேன் ப்ரொடியூசர் போயிட்டாரு. போ, மறுபடியும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அரிசி வச்சிருக்கிறம்மா. ஏன்பா சேது, ரேஷன் கடைக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என் கார்டையும் கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. அவசோனரம்மா இரு வரேன். லட்சுமிகா, ஏங்க முருகன்ல அந்த சேதுட்ட போய் என்னன்னு கேளுங்க. லட்சுமிகா வாங்க. அட என்னன்னு கேக்குறேன்ல, வாங்கக்கா. சொல்லு, வேலை கிடக்கு. என்ன சொல்லு? 3 வருஷமா இங்கதானே குடியிருக்கிற. ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா உங்க கிட்ட? எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன். சினிமா பொழப்பெல்லாம் எதுக்குடா? எங்க வீட்டுக்காரரை கூட போய் கோயம்பேட்டில் வெங்காயம் தூக்க வேண்டியதானுங்கிறீங்க. இந்த கூத்தாடி பொழப்பெல்லாம் விட்டு போட்டு போடான்றீங்க. எங்களுக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நான் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிருவேன் வந்துருவேன்னு அங்க எல்லாரும் சாமி கிட்ட கும்பிட்டு இருக்காங்க. உண்டு உங்காம இங்க நாயா கிடக்கிற இந்த டைம்ல நீங்க ஒரு மனுஷனா கூட மதிக்காம உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன காயப்படுத்துறீங்க. வண்டி இழுக்கிற மாட்டு புண்ணு வேதனை காக்கா கொத்துறப்ப யாருக்கும் தெரியாது. அது மாதிரி வார்த்தையால டெய்லி நீங்க கொத்துறீங்க. நான் இங்க இருக்கலாமா? போறேன். இன்னும் இங்க எத்தனை பேர் இங்க வந்தாலும் உங்களோட வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு ஜெயிக்க முடியாது. நான் போறேம்மா. நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க சுத்துறோம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நாங்க சினிமாக்காரனா தான் போறப்போம். தன்னம்பிக்கையோடவே தான் சுத்துவோம்.
இருக்கு, எல்லாமே நான் தான். நம்ம சொன்னா நம்ம பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆபீஸ் என்ன நம்பி தான் விட்டு போயிருக்காரு. யாருப்பா? சார் கட்டெரும்பு வர சொன்னாங்க. ஓ கட்டரும்பா, சரி இப்படி உள்ள போ. உள்ள போய் லெஃப்ட் போப்பா. கட்டெரும்பு கரப்பாம்பூச்சிலாம் வந்து நம்ப முறை கட்டு விட்றாங்க. சரிம்மா, நீ 100 நாளைக்கு வா, நான் அப்புறமா சொல்கிறேன். யாரு கட்டாரும்பா? போன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ சார், சேது பேசுறதுங்க சார். நீயா? சரி, ஆபீஸ் தான் வந்து நிக்கிறேன். ஏசி போட்டு வை. சரிங்க ஏய் தம்பி, சார். ப்ரொடியூசர் கால் பண்ணாரா? ஆமாங்க சார். கொஞ்சம் ஆஃபீஸை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. ரூமை திறந்து விட்றேன், நீ உடனே க்ளீன் பண்ணு. நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேறு ஒரு படம் போய் சேருது. என்ன பண்ணுறதுங்க? சரி சந்தோஷம், இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், திரும்பி பேசுகிறேங்க. ரைட். யாருண்ணா வந்தாங்களாப்பா? கட்டெரும்பு சொன்னான்னு சொல்லி சேதுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் சார். நீங்கள் தான் வர சொன்னதா சொன்னான் சார். சரி சரி சரி, அவனை கூப்பிடுவாங்க. பேர் என்னப்பா? சேதுங்க. எந்த ஊர்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சியா? அங்கேருந்து ஷூட்டிங் பார்த்து ஆசையில் ஓடியன்ட்டியோ? கட்டரும்ப அம்மா வீட்லேயே வேலை பார்க்க சொல்லு. சரிங்க சார். வரும்போது இப்படி தான் வருவானுவோ. அப்புறம் சினிமாவே உனக்கு கையில் தான் இருக்கும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.